மகர ராசிக்காரங்களுக்கு எப்போது ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது? எப்போங்க விடிவு காலம் பிறக்குது? கட்டாத பாடுபடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த படாத பாடுக்கு உண்டான அளவுக்கு நமக்கு வெகுமதி கிடைக்குதா, அல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா, அல்லது ஒரு சம்பள உயர்வுகள் இருக்கா, அல்லது ஒரு ஏதாவது ஒரு நம்மளை ஒரு முக்கியத்துவப்படுத்துகிறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து உட்காருது மகர ராசிக்காரங்களுக்கு. சரி, இப்போ அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றம் எப்போது வரும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரத்யேக பதிவு. எப்போது விடிவு காலம் மகர ராசிக்கு? வாக்கிய முறைப்படியாக சனி பெயர்ச்சி நடக்குது பாருங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026. அதற்கு மேலே நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு விடுவு காலம் பிறக்குதுங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணியாக ஜாதக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடியது என்னன்னா, முக்கியமானது சனி பகவான். 2ஆம் பாவத்தில் இப்போ சனி பகவான் இருக்கிறார். 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குங்க மகர ராசிக்கு. அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் பாவத்திலே மறைஞ்சிட்டார். சரி, இப்படி மறைஞ்சிட்டாரு, இதனால என்ன விஷயம், எப்படியான சூழ்நிலைகள் இருக்கு, இது எப்போ மாறும் அப்படின்னா, முதல்ல சனி பெயர்ச்சி மாற்றம், அடுத்ததாக குரு பெயர்ச்சியினுடைய மாற்றம். இப்போ நல்லா கவனிங்க. 7.5 சனிங்கிறது 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கணும். இந்த 7.5 சனி எந்த வயசில் வருது, உங்களுக்கு அது வந்து எத்தனாவது சுத்தா நடக்குது அப்படிங்கிறது, என்ன தசா புத்தி வருது அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கணும். 7.5 சனினால எல்லாரும் பயப்படுறாங்க. அதில் வந்து எந்த வயசுக்குள்ளே வரக்கூடிய 7.5 சனி, இப்போ வரக்கூடியது எத்தனாவது சுத்துல வரக்கூடியது, முதல் சுத்தா, 2வது சுத்தா, 3வது சுத்தா, 4வது சுத்தா. ஏன்னா முதல் சுத்துக்களை வரக்கூடியது அதற்கு மங்கு சனி அப்படின்னு பேர். மங்குதல் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, உங்களுடைய விஷயங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரியைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கீர்த்திகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய லாவண்யங்கள் இது எல்லாமே குறையும், மங்கி போகும். அதுக்கு மங்க சனி அப்படின்னு பேர். அடுத்ததாக வருவது, அதாவது முதல் சுத்து வந்துட்டாரு, அதுக்கு அடுத்து அப்படியே சுற்றிட்டு 2வது சுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வராரு, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அப்படின்னா வாழ்நாளில், அதற்கு பொங்கு சனி அப்படின்னு பேர். அப்போ என்னாகும், அதீதமான வளர்ச்சிகள் ஏற்படும், குடும்பத்திலே சுபிச்சங்கள் ஏற்படும், நல்ல வளர்ச்சிகளை தருவார், நிதான போக்கை தருவார். தனி இருந்தாலே ஸ்லோவாக இருக்கும், அதுக்குன்னு தடப்பட நடக்காது, ஆனால் நல்லதை கொடுப்பார். அதற்கு பொங்கு சனி அப்படின்னு பேர். அடுத்ததாக 3வது சுத்து கூட பார்த்தீங்கன்னா 55 வயசுலேருந்து 87 85 வயசுக்குள்ளே கூட அது வரும், 3வது சுத்து வரும். அதற்கு போக்கு சனி அப்படின்னு பேர். இதை சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, இது போக்கு சனி இல்லை, ஆளை போட்டு தள்ளுற சனி அப்படின்றாங்க. அப்படி கிடையாது, இதற்கு போக்கு சனி அப்படின்னு பேர். போக்கு சனினா நீங்கள் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் உங்களை விட்டு போகுதல் அப்படின்னு பேர். அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மான்னு 3 கர்மா இருக்குது. நம்ம செய்திருக்கக்கூடிய பாபங்கள், புண்ணியங்கள் இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். அதனால் இதற்கு ஊழ் அப்படின்னு பேர். அதாவது சஞ்சித ஊழ், பிராரப்த ஊழ், ஆகாமி ஊழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊழ் வினை இருக்கு இல்லையா, அந்த ஊழ் வினை எப்படி இருக்கோ அதற்குண்டான பலன்களை எல்லாம் பூர்ணமாக சனி பகவான் கொடுப்பார். அதற்கு போக்கு சனி அப்படின்னு பேர். அதன் பிறகு 4வது சுத்து வரும். ஏங்க 4வது சுத்தெல்லாம் யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. நம்மளுடைய தமிழகத்தில் கூட நிறைய ஒரு சில பெரிய வயசான முதலமைச்சர்களுக்கு கூட அதை மாதிரி 4வது சுத்து சனி பகவான் வந்திருக்கார். அதனால் அதற்கு போக்கு சனி அப்படிங்கிறது 3வதுவோ, 4வது வருவது தான் மரண சனி அப்படின்னு பேர். சரி, இப்போ நம்ம அந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்துடுவோம். மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள வயசு என்னவோ அதை முதல்ல கணக்கு பண்ணிங்க. அடுத்ததாக அதில் இப்போ வந்து என்ன சனி நடந்துட்டு இருக்கு, ஒன்று மங்கு சனி நடக்குதா, பொங்கு சனி நடக்குதா, போக்கு சனி நடக்குதா அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். அடுத்த விஷயம், அடுத்தது தான் முன்னாடி சொன்ன பாருங்க, தசா புத்திகளை கவனிக்க வேண்டும். தசா புத்தியை கவனிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்களுடைய லக்னம் எங்கே இருக்குது, அந்த லக்னத்தை வைத்து உங்களுடைய சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். சனி பகவான்
எந்த இடத்துல ஆளுமையாக இருக்காரு, அல்லது சனி பகவான் இருக்கிறது உச்சமா, நீச்சமா, நட்பு ஸ்தானத்தில் இருக்காரா, சத்ருஸ்தானத்தில் இருக்காரா, அவர் மறைஞ்சிருக்காரா, 8ல் மறைஞ்சிட்டாரா, 12ல் மறைஞ்சிட்டாரா, 6ல் மறைஞ்சிட்டாரா, இல்லை நல்ல உச்ச பலனில் அதீதமான லாபத்தில் இருக்காரா, அதை வைத்து பலன்களை கொஞ்சம் கூடுதலாக, குறைவாக அல்லது நிறையா தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும். இந்த இப்போ இருக்கக்கூடிய காலம், இந்த சமயத்தில் எதை செய்யணும், இந்த மாதிரி சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்கே, இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அதற்கு 2 விதத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணும். ஒன்று சனி பகவானை வணங்குவது, இன்னொன்று சனி பகவானினுடைய காரகமாக இருக்கக்கூடிய ஐயப்பன், தர்ம சாஸ்தா, கருப்பண்ண சுவாமி, சங்கிலி கருப்பன், மாட சுவாமி, சங்கிலி மாடன், ஜோதி ருத்ரன், இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, காவல் தெய்வங்கள், குதிரை வாகனம் கொண்ட ஆண் தெய்வங்கள், இவங்களையெல்லாம் வணங்குவது நல்லது. உங்களுடைய கிராமம் அல்லது உங்களுடைய பூர்வீக ஊர் அல்லது உங்களுடைய கஷேத்திரத்தில் எங்கே இருக்கார், முனீஸ்வரர் இருக்காரோ, பாடிகாட் முனீஸ்வரர் இருக்காரோ, அது எந்த சுவாமி இருக்காரோ அந்த இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம். ஒன்று. அடுத்ததாக ஒரு முக்கியமானது என்னன்னா, சனிக்கிழமையில் முன்னாடி சொன்ன பாருங்க, சனி பகவானுக்கு வழிபாடு செய்யணும். அதுக்கு என்னங்கிறத சொல்றேன். அவர் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்ற வேண்டும். இப்போ நிறைய பேர் அந்த எள்ளு தீபம் ஏற்றணும்னு சொன்னாலே நிறைய கேள்விகள் மனசில் வந்துடுது. என்ன சொல்கிறாங்கன்னா, சுவாமி நான் கோவிலில் எங்கே ஏற்றணும், அல்லது எள்ளை முடி போட்டு ஏற்றணுமா, வெறும் எல்லை போட்டுட்டு வெறும் ஏற்றணுமா, அல்லது சாமிக்கு பாதத்திலே ஏற்றணுமா, அல்லது கோவிலில் ஓரமாக வச்சு ஏற்றணுமா, இங்கே ஏற்றணுமா, அங்கே ஏற்றணுமா, எத்தனை ஏற்றணும், எப்படி ஏற்றணும், எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. இந்த சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னாலே 1000 கேள்விகள் நம்ம மனசில் பிறக்குது. அதெல்லாம் ஒரு ஐயப்பாடு தானே. சரி, இதுக்கு எளிமையாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியம், ஒரு ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது முக்கியம். அதுக்குன்னு சாமிக்கு அடியில் பாதத்திலேயே வச்சு ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது, முதல் விஷயம். அதே போக சனி பகவானுக்கு பக்கத்திலே அவர் எதிரிலேயே தான் ஏற்றணுங்கிறதும் கிடையாது. ஒரு ஆலயத்திற்குள்ள எந்த ஒரு மூலையில் ஏற்றினாலும் கூட அதற்கு பலன் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா, சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக க்ஷேத்திரம் நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது, தலைமையானது திருநள்ளாறு கோவில் இல்லையா. அந்த திருநள்ளாறு கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் இருக்கக்கூடிய அவருடைய சன்னிதானத்திற்கும் நாம் தீபம் ஏற்றக்கூடிய இடத்திற்கும் அநேக தூரம் இருக்கும். அப்போ அவ்வளோ தூரத்தையும் இருக்கே அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆலயத்திற்குள்ள நாம் எந்த இடத்துல தீபம் ஏற்றினாலும் அதற்கு உத்தமமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சனி பகவானுக்கு நீங்கள் அவர் காலையே வச்சு ஏற்றணும், அவர் கட்டிருக்கிற கருப்பு துணி எறிகிற அளவுக்கு ஏற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே கோவிலில் எங்கே அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்களோ அந்த இடத்திலே தீபத்தை ஏற்றுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமான பலன் கிடைக்கும். அடுத்ததாக எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேட்குறீங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நமக்கு 7.5 சனி நடக்குது, 2ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா 2 தீபங்கள் ஏற்றுங்க. அதனால மகர ராசிக்காரங்க இப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கிறது, 7.5 சனி நடக்கிறதுனால 2 தீபத்தை ஏற்றுவது உத்தமமான பலனை தரும். சரி, இப்போ உங்களுடைய வீட்டில் யாரோ விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க, அல்லது யாருக்கோ சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க, அல்லது கடகராசி. ஏன்னா இவங்களுக்குலாம் அஷ்டம சனி நடக்குது, ஒருத்தவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, ஒருத்தவங்களுக்கு கண்டக சனி நடக்குது இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்களை பிரார்த்தனை செய்து கொண்ட உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய பையனோ பொண்ணோ, உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ, உங்களுடைய வாழ்க்கை துணைவரோ அக்காவோ தங்கச்சியோ, அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னொரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றலாம். நல்லா புரிஞ்சுங்க. அதனால முதல்ல மகராசிக்காரங்க உங்களுக்காக 2 தீபத்தை ஏற்றுங்க. மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு கூட ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இப்படியான வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, சனிக்கிழமையில் காலை 6லேருந்து 7 மணி வரை, அதே போல் மதியானம் 1 மணியிலேருந்து 2 மணி வரை, அதே போல் மாலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை,
இந்த காலத்திலே சனி பகவானினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். அதற்கு சனி ஓரைன்னு பேர். அதனால சனிக்கிழமை சனி ஓரையிலே அவருக்கு தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பானது. அதனால இந்த மாரி சமயத்தில் ஏத்துங்க. அதே போல சனி பகவான் பশ্চিমাபிமுகராக இருக்கக்கூடியவர், மேற்கு திசை பார்த்து இருக்கக்கூடியவர். அதனால மேற்கு திசை பார்த்து தீபத்தை ஏற்றலாம். அல்லது உங்களுடைய கோவிலில் அவர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி இருக்கு அப்படின்னா அது கூட நீங்க தீபத்தை ஏற்றலாம். இப்படி ஏற்றுவது அந்த சனி பகவானினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்திலே நல்ல சுபிச்சத்தை பெற்றுத்தரும். முக்கியமாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விடிமோச்சம், எப்போ ஒரு விடுதலை கிடைக்க போகுது, விடிவு காலம் அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா, வாக்கிய முறைப்படியாக சனி பயிற்சி நடக்குது பாருங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026. அதற்கு மேலே நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு விடுவு காலம் பிறக்குதுங்க. சிவாய நமக.